இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தியுடைய லாஸ்ட் டே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் அந்த பர்தாவை விலக்கி உள்ள விநாயகர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து விநாயகரை வந்து உள்ளே வச்சு ஒரு பர்தா போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் பார்த்த இடங்கள்லாம் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஷெட் இருக்கும், உள்ளே போய் தான் பார்க்கணும். லாஸ்ட்டு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி எல்லோரும் விநாயகரை நல்லா கும்பிட்டுட்டு இந்த மாதிரி டெம்போஸில் வந்து விநாயகரை ஏற்றுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டேவே வந்து லாஸ்ட்டு சண்டே, அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வந்த ஃபர்ஸ்ட்டு சண்டே கரைச்சிருப்பாங்க. இங்கே வந்து 11th டே தான் கரைக்கிறாங்க. அப்புறம் இது வேடிக்கை பார்க்க வர்றவங்க, அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே தனித்தனியாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட்டில் வச்சுருக்கிற விநாயகர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வீட்டில் விநாயகர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் டெம்போ யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போய் கரைக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப. அது வந்து இவங்க காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி எடுத்து இது பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து காசு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. இவங்க தீபாவளிக்கு கூட ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் இன் மும்பை. ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்து கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபுல்லாகவே. ஆனால் நம்ம ஊரில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஊருக்கும் இங்கே. நம்ம ஊரில் வந்து மார்னிங் வந்து கரைச்சிடுவாங்க, அதாவது ஒரு ஈவினிங் டைம்லேயே வந்து முடிஞ்சிரும். இங்கே வந்து ஈவினிங்க்கு மேலே தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க. நைட்டு தான் கொண்டு போயிட்டு கடலில் கொண்டு போய் கரைக்கிறாங்க. இங்கே போயிட்டே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு விநாயகராக. கூடயே வந்து ஒரு பேண்ட் செட்டோடு தான் போகிறாங்க. இது ஒரு சின்ன விநாயகர், இது வந்து இவங்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டெம்போவில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப, அதாவது பணம் உங்ககிட்ட நிறைய இருந்தால் நீங்கள் கிராண்டாக அதை கொண்டு போய் இது பண்ணலாம். இல்லாதவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகரை வெளியே எடுத்து ஒரு கவர், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு, மேபி லைட்டாக கலர் இதாகி அது கடலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயும் வழியிலேயே இதாகிடக்கூடாதுல்ல. இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு பணக்கார விநாயகர். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த இது காமிச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் விநாயகர் சதுர்த்தி. எப்படி டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு இங்கே எல்லோரும் டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன், இந்த இதுலையே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் கூட அந்த டான்ஸ் ஆடுறது, ட்ரம்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஊரில் லேடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்களே, இங்கே அது பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோ